விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நிறைய வெட்டு காயங்கள் கையில் காலில் தலையில் தான் அதிகமான வெட்டு. ஒரு வெறியோடு தாக்கியிருப்பாங்க. இவர் யாருக்கும் அந்த மாதிரியான ஒரு எதிரியாகவே இவர் இல்லை. சிபிஐ விசாரணை வேண்டும். எதனால் இந்த கொலை நடந்தது என்று யாருக்கும் ஒன்றும் புரியாமல் தான் தவித்து கொண்டிருக்கிறார்கள். தென் மாவட்டங்களிலிருந்து தான் வந்திருப்பார்கள் என்று அங்கே இருக்கின்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ ஒரு தென் மாவட்டத்திலிருந்து வந்த ஒரு கூலிப்படை தான் செஞ்சுருக்கோம், கூலிப்படை தான் செஞ்சுருக்கிறாங்கன்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ உண்மை குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணலைன்றீங்க. ஒரு சாதி ரீதியிலான படுகொலையோ இல்லை அரசியல் படுகொலையோ இல்லைன்னும் போலீஸ் தரப்பு சொல்லுது. விசாரணை பண்ணால் தானே தெரியும். செல்வ பிறந்தகை அவர்களும் மற்றும் விசிக தலைவரும் மற்றும் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் இத்தனை பேருமே சொல்கிறாங்க சிபிஐ விசாரணை தான் வேணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு அதுக்கு ஒன்றான உத்தரவு போடணும். தமிழ்நாடு போலீஸை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லணும் இல்லையா, அதுதான் இவங்க யாருமே ஒத்துக்கலையே. இது ஏற்கலை. இவங்க உண்மை குற்றவாளிகள் இல்லை. குறிப்பாக கிராமத்துங்களில் யாராவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு யாராவது குரல் கொடுக்குற மாதிரி வந்தால் அங்கெல்லாம் சம்பவங்கள் நடக்குது. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே இது போன்ற ஒரு சம்பவம் வருதுன்னு சொன்னாக்கா மற்றவங்களுக்கெல்லாம் எங்கே பாதுகாப்பு இருக்கும்? ஸோ இப்போ பட்டியலின மக்களுக்காக பேசக்கூடிய நபர், முன்னாடி நின்று போராடக்கூடிய நபருங்கிறனாலேயே ஒரு தாக்குதல் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். தலித் மக்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க. உண்மை தானே. அது படிக்கிற ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தில் சக மாணவர்கள் கத்தியோடு வராங்க, அவங்கள தாக்குறாங்க. அது என்ன காரணம்? முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு? அவர் ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறாரா இல்லையா? அவங்களுக்கு கடுமையான உத்தரவுகள் கொடுக்குறாரா இல்லையா? இல்லை நாட்டில் நடக்கிற விஷயம் எதுவுமே முதலமைச்சருக்கு தெரியல. அரசியல்வாதியும் கூட யாராவது சம்மந்தப்பட்டிருக்கலாங்க. தலித் மீதான தாக்குதலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் பொறுப்பில் இருந்துட்டு இதை ஒரு முகமாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் கட்ட பஞ்சாயத்து செய்கிறது, ரவுடிசம் செய்கிறது, இதுதான் இவங்களுடைய. எங்களை மாரி தலைவர்கள் தானே கேட்க முடியும். அப்போ நாங்கள் கேட்டோம்னா அது கட்ட பஞ்சாயத்தா இல்லை அது ரவுடிசமா? அப்போ நாங்கள் கேட்கக்கூடாதுன்னு அப்போ இந்த மக்கள் அழிஞ்சு போகலாமா? யாருமே கேட்கக்கூடாது. அப்போ தட்டி கேட்க போகிறதுனால இந்த முகம். ஆமாம், யாருமே கேட்கலன்னா யார் தான் கேட்குது? அப்போ அப்படின்னா இந்த மக்கள்னா பிறந்தது அப்போது தப்பா இந்த நாட்டில், இந்த சமூகத்தில்? நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தோம்னாக்கா அது அரசாங்கத்துக்கோ இல்லை இப்போ ஆண்டுகின்ற கட்சிகளுக்கோ அது ஆபத்து தானே. அதனால தான் இது மாதிரி முத்திரெல்லாம் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. இதுதானே சார் உண்மை. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்குதா? அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்தா ஏன் சார் இப்போ ஒரு உயிர் போக்குது? 1 சீட்டு 4 சீட்டு ஒரு பட்டியலின மக்களுக்காக போராடுற கட்சிகளால் வாங்கிட முடியுது. பெரிய எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நாங்களும் வளர்ந்து கூடாதுன்னு தானே நினைப்பாங்க. முழுமையாக பாரஞ்சித் இருந்தார், வெற்றிமாறன் வந்திருந்தார், மாரி செல்வராஜ், திரைப்பட இயக்குநர்கள் நிறைய பேர் வந்திருந்ததை பார்க்க முடியுது. அது ஏன்னு நினைக்கலாம். அதுவும் சார் அவர் பண்ணுற சர்வீஸில் எல்லாருக்கும் ஒரு மரியாதை உண்டு. அந்த மரியாதை தான் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க. சார் ஆம்ஸ்ட்ராங் பூவையார் அப்படின்னு பேசுகிறத பார்க்க முடியுது, மூர்த்தி யாருன்னு கொடுத்து பேசுகிறது. ஸோ உங்களுக்கு அவர் எப்படி பழக்கமானார்? உங்களுக்கு அவர் யார்? பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். நேற்று 3 நாட்களாக உடன் முழுவதும் இருந்த அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துருந்தோம். இன்று காலை அதிகாலையில் நல்லடக்கம் செய்யப்பட்டுட்டார். அப்பொழுதும் உடன் இருந்திருந்தீங்க. இந்த படுகொலை குறித்த உங்களுடைய முதற்கட்ட பார்வை? படுகொலை நடந்தது, நாங்கள் போய் பார்த்தோம். நிறைய வெட்டு காயங்கள் இருந்தது. கையில் காலில் தலையில் தான் அதிகமான வெட்டு. பார்த்துட்டு தான் வந்தோம். அதாவது ஒரு வெறியோடு தாக்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ மோசமாக வெட்டியிருக்காங்க. நீங்கள் உடன் இருந்தவங்கள்ட்ட எல்லாம் பேசுனீங்களா? இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு? அது பேசுகிறதுக்கான நேரமே இல்லை. இந்த சம்பவத்துலேருந்து எல்லாமே மன நொடிஞ்சு போயிருக்கிறாங்க, வெக்ஸ் ஆகி போயிருக்கிறாங்க. இதை பற்றி வேறு யாருக்கிட்டும் பேசவும் முடியாது. பேசுகிற மனநிலையில் யாரும் இல்லை. வீட்டு பக்கத்திலே அவருடைய கட்சி அலுவலகம் இருக்குது, அது பக்கத்திலே அடக்கம் செய்யணும்னு சொன்னாங்க. அதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றமும் இடம் சின்ன இடமா இருக்குது, மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்றதுனால நீதிமன்றமும் அனுமதி தரல, மறுத்துட்டாங்க. அதற்கு பிறகு தான் செங்குன்றம் ரெட்டில்ஸ் அருகே இருக்கின்ற பொத்தூர் என்ற கிராமத்தில் அவருடைய சொந்த இடத்திலேயே அடக்கம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பொதுவாக
ஒரு கொலை நடக்குதுன்னு சொன்னாக்கா அந்த கொலைக்கான காரணம் முன்கூட்டியே தெரியும், இதனால தான் பண்ணியிருப்பாங்கன்னு. இதுக்கு அதை அந்த அதை மாதிரி எந்த விதமான முன்விரோதமோ இல்லை இவரால் இவருக்கு இந்த பிரச்சனை வரலாம் அப்படின்ற ஒரு எந்த ஐயப்படமே இல்லாமல் தான் இருந்தது. ஏன்னா இவர் யாருக்கும் அந்த மாதிரியான ஒரு எதிரியாகவே இவர் இல்லை. இன்னொன்று, அவர் ஒரு வழக்கறிஞர், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். மக்களுக்கு அவர் சமூக பணி ஆற்றி கொண்டிருக்கிறார். குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு சமூக பணி ஆற்றி இருக்கின்ற ஒரு தலைவரை படுகொலை செய்தது எந்த விதத்தில் நியாயமில்லை. ஆகவே தான் அவருடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற, தேசிய தலைவராக இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் மாயாவதி அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்களும், காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி எம்பி அவர்களும், அதோடு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும், தமிழகத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சி உட்பட இந்த கொலைக்கு நீதி விசாரணை வேண்டும், குறிப்பாக சிபிஐ விசாரணை வேண்டும், எதனால் இந்த கொலை நடந்தது என்று யாருக்கும் ஒன்றும் புரியாமல் தான் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பேசிய அஞ்சலி செலுத்தும்போது எத்தனை தலைவர்கள் வந்திருந்தார்களோ அத்தனை தலைவர்களும் இது உண்மையான குற்றவாளி யார் என்று இந்த சமூகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அனைவருமே சிபிஐ விசாரணை தான் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் தமிழ்நாடு அரசு அதற்கான எந்த பணிகளையும் செய்யவில்லை, உத்தரவாதமும் கொடுக்கவில்லை. ஆகவே கோரிக்கை தான் வைத்திருக்கிறார்களே தவிர அரசாங்கம் எந்தெந்த குற்றவாளிகளெல்லாம் அவர்களை நாங்கள் கைது செய்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் நேரடியாக சரண்டர் ஆகியிருக்கிறார்கள். இவர்கள் தான் உண்மையான குற்றவாளி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அங்கே நடந்த சம்பவத்தில் கொலை செய்துவிட்டு தப்பித்து போனவர்கள், அங்கே பார்த்தவர்கள், சிசிடிவி கேமராவில் இருக்கின்ற பதிவுகள் எல்லாம் சின்ன வயசில் இருக்கின்ற வயசாக இருக்கின்ற பையன்கள் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள். அதிலும் கூட அவர்கள் இந்த சென்னை பக்கமோ வடநாட்டு பக்கம் மாவட்டங்கள் பக்கமோ இல்லாமல் தென் மாவட்டங்களிலிருந்து தான் வந்திருப்பார்கள் என்று அங்கே இருக்கின்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பார்த்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கேமரா பதிவும் அதுதான் சொல்லியிருக்கின்றது. ஆகவே தான் இவர்களுக்கு சந்தேகம் வந்திருக்கின்றது. சரண்டர் ஆகியவர்கள் வேறு, சம்பவம் செய்தவர்கள் வேறு என்கின்ற காரணம் இருக்கின்ற சூழ்நிலை தான் சிபிஐ விசாரணை தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ உண்மை குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணலைன்றீங்க? இதை அதாவது கூட இருந்து பார்த்தவர்கள் 2 பேர், 2 பேருமே அவங்களையும் அவங்க தாக்கியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுட்டேஜில் எடுத்ததுலேயும் அந்த பார்த்ததுலேயும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற சொல்கிறாங்க. அது எல்லோருடைய தரப்பும் அதை தான் பேசுகிறாங்க. ஸோ ஒரு தென் மாவட்டத்திலிருந்து வந்த ஒரு கூலிப்படை தான் செஞ்சுருக்கிறாங்கன்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக எல்லோருமே சொல்கிறாங்க. அவங்க நேரில் பார்த்தவங்களாம் சொல்கிறாங்க. அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 2 பேரும் வெட்டுப்பட்டிருக்காங்க, அவங்களும் சொல்கிறாங்க. கேமரா பதிவும் சின்ன வயசுன்னு தான் காமிக்குது. அதே நேரத்தில் அக்கம் பக்கத்தவர்கள் இருக்கின்றவர்கள் இதே தான் சொல்லியிருக்கிறது, உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இது சிபிஐ விசாரணை தேவை என்று தான் அனைத்து கட்சிகளும் சேர்ந்தவர்களும் இங்கே கேட்டிருக்கிறார்கள். ஆனால் போலீஸ் விசாரணையில் இது ஒரு சரண்டர் ஆகிட்டாங்க, அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, முன்பகை தான் சொல்கிறாங்கல்ல. இல்லை, அது முன்பகைன்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியல. ஏன்னா முன்பகை அப்படின்றதுக்கு என்ன காரணமும் தெரியல. இதனால் முன்பகை. ஏற்கனவே ஒருத்தர் இறந்துருக்காரு, ஆற்காடு சுரேஷ்னு. அவருக்காக அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் செஞ்சுட்டாங்க. அவர் தான் அந்த சம்பவத்துக்கு எனக்கு சம்மந்தலைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் எதுக்கு அந்த விரோதம் வரப்போகுது? ஸோ அதுவாக இருக்க வாய்ப்பு இல்லை. எல்லோரும் நினைக்கிறது அதுதான். எல்லோரும் நினைக்கிறது அந்த சம்பவத்துக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லையே, அவங்க எதுக்கு பண்ண போகிறாங்க செய்ய போகிறாங்கன்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்போ வேறு என்ன மோட்டிவ் இருக்குது? அதுதான் தெரியல. அதுதான் விசாரணை கேட்குறது, சிபிஐ விசாரணை கேட்குறது. இது ஒரு சாதி ரீதியிலான படுகொலையோ இல்லை அரசியல் படுகொலையோ இல்லைன்னும் போலீஸ் தரப்பு சொல்லுது.
விசாரணை பண்ணால் தானே தெரியும். ஏன்னா தேசிய தலைவர்கள்லாம் கூட இந்த தமிழ்நாடு அரசு காவல்துறை மேலே வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. மாயாவதியமாக சொல்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சி தலைவர்களும் சொல்கிறாங்க. ஏன் காங்கிரஸில் இருக்கிற ராகுல் காந்தி அவரும் சொல்கிறாரு. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் செல்வ பிறந்தகை அவர்களும் மற்றும் பிசிக தலைவரும் மற்றும் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் அத்தனை பேருமே சொல்கிறாங்க சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு அதுக்கு உண்டான உத்தரவு போடணும் இல்லையா? நம்ம போலீஸே பிடிச்சிட்டாங்கல்ல ஆட்களை. அதை தான் இந்த போலீஸு பிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம தமிழ்நாடு போலீஸை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் இவங்க யாருமே ஒத்துக்கலையே. அது ஏற்கலை. இவங்க உண்மை குற்றவாளிகள் இல்லை. அப்போ என்ன நோக்கம் இருப்பது? ஒரு அரசியல் படுகொலையா? ஒரு தலித்துகளுக்கு எதிரான எய்தவன் யார்? எய்தவன் யார்? அம்புதான் இங்கே கைது செய்திருப்பது அப்படின்னு தான் எல்லாருமே பேசுகிறாங்க. இவங்க யாரோ பயன்படுத்திக்கிட்டு. ஆமாம், அதை தான் நாங்களும் சொல்கிறோம். இல்லை, என்ன நோக்கம் இருக்கும்? அது எங்களுக்கு நேரடியாக தெரியல. அது வந்து அவர்கிட்டயோ இல்லை அவர் சம்மந்தப்பட்டவங்ககிட்டயோ கேட்டாக்கா முழுமையாக தெரியும். இது ஒரு அரசியல் படுகொலையாக அப்போ பார்க்குறீங்க? அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. சார், இந்த குறிப்பாக வந்து கிராமத்துங்களில் வந்து யாராவது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு யாராவது குரல் கொடுக்குற மாதிரி வந்தால் அங்கெல்லாம் சம்பவங்கள் நடக்குது. அதிலும் குறிப்பாக சாதி ரீதியிலான பிரச்சனைலாம் நடக்குது. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே இது போன்ற ஒரு சம்பவம் வருதுன்னு சொன்னாக்கா மற்றவங்களுக்கெல்லாம் எங்கே பாதுகாப்பு இருக்கும்? மற்றவங்களை எப்படி இந்த மக்களுக்கான உரிமைகளுக்காக போராடுவாங்க? அப்போ நசுக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு தான் எல்லாமே பேசுகிறாங்க. ஸோ இப்போ பட்டியலின மக்களுக்காக பேசக்கூடிய நபர் முன்னாடி நின்று போராடக்கூடிய நபருங்கிறனாலேயே ஒரு தாக்குதல் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம் என்று சந்தேகப்படுறாங்க. பாதுகாப்பு அப்போ கொடுத்துருக்கணுமா அவருக்கு? கண்டிப்பாக உளவுத்துறை இருக்குது இல்லையா? உளவுத்துறை சொல்லியிருக்கலாமே, இது போல் உங்களுக்கு வந்து ஆபத்து நெருங்கி இருக்குது, ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம்ல. அப்போ உளவுத்துறை வந்து செயலில் இருந்தது தானே சொல்ல முடியும். போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருக்கலாம்ல, இப்படி இல்லை தெரியாமல் இருக்கலாம்ல. ஏன்னா நம்ம எந்த தவறும் செய்யலை, நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது போல் ஒரு எண்ணம் இருந்தால் அவர்கள் ஏதோ திட்டம் தீட்டுகிறார்கள் என்று சொன்னால் காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு எப்படின்னு தெரியும். அப்போ அவங்க எச்சரிக்கை கொடுத்துருக்கலாம், இல்லை அவங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு த்ரெட்டன், அதாவது ஒரு மிரட்டல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருப்பார். அவருக்கு அந்த மாதிரியான ஒரு மிரட்டலோ எந்த விதமான அச்சுறுத்தலோ எதுவும் இல்லையே, அதனால தானே அவர் அப்படி கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. ஸோ இப்போ உளவுத்துறை இதை கண்டறிஞ்சு சொல்லியிருக்கணும், போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருமா. ஒவ்வொரு ஸ்டேஷனில் ஒவ்வொரு ஸ்பெஷல் பிரான்ச் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும்ல. இப்போ டிசி அளவில் ஸ்பெஷல் பிரான்ச் இருக்கிறாங்கல்ல, இது இராமல் தனியாக இருக்குது, உளவுத்துறை தனியாக இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்க சொல்லியிருக்கலாம். அவங்க எப்படியும் கமிஷனர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அரசாங்கத்திட்ட சொல்லியிருப்பாங்க, அவங்க போலீஸ் பாதுகாப்பு போட்டிருப்பாங்க, இல்லை எச்சரிக்கை கொடுத்துருப்பாங்க. அப்போ உளவுத்துறை செயலில் இருந்தது தானே சொல்ல முடியும். சார், இன்னொரு பக்கம் உளவுத்துறை சொன்னதாகவும் சில தகவல்கள் வருது. அவங்க முன்கூட்டியே எச்சரிச்சிருந்தாங்க, ஆனால் இக்னோர் பண்ணிட்டாங்க, கண்டுக்கல. அதை அப்படியா? அது தெரியல, எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறோம். மேற்கொண்டு அதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா அது அவரோ இல்லை அவரை சார்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எங்களுக்கு தெரியல. நாங்கள் விசாரித்ததில், நாங்கள் பேசினதில் எங்களுக்கு வந்த செய்தி தான் இப்போது உங்களாண்ட நாங்கள் சொல்கிறோம். சரி, அடுத்ததான் இன்னொன்று, இதை ஒட்டி இப்போ நீங்களே குறிப்பிடும் பொழுது ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ மற்ற தலித் மக்களுடைய நிலைமை என்னன்னு கேட்குறீங்க. அப்போ தலித் மக்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்களா? உண்மை தானே அது சார். சாதாரணமாக ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்திலேயே சக மாணவர்கள் கத்தியோடு வராங்க, அவங்கள தாக்குறாங்க. அது என்ன காரணம்? நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல இடத்துங்களில் பல பிரச்சனைகள், தீண்டாமை பிரச்சனைகள், வன்கொடுமைகள் நடந்து தானே இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் 9ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவனிலிருந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் வரைக்கும் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது தானே உண்மை நிலவரம்.
ஏன் அது ஊடகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட தெரிஞ்சிருக்குமே, செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்களே. தொடர்ந்து இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், தொடர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை கொலைகள் நடக்குது நாட்டில். இது எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் இந்த முறை குறிப்பாக சொல்லணுன்னாக்கா இந்த கவர்மெண்ட்டில், இந்த அரசாங்கத்தில் இவ்வளோ கொலைகள் நடப்பதற்கு காரணம் என்ன? ஏன் காவல்துறை சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வரல? அப்போது முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு? அவர் ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறாரா இல்லையா? அவங்களுக்கு கடுமையான உத்தரவுகள் கொடுக்குறாரா இல்லையா? இல்லை நாட்டில் நடக்கிற விஷயம் எதுவுமே முதலமைச்சருக்கு தெரியலையா? இதை தானே எல்லாருமே யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. என்ன பண்ணுறாரு அப்படின்னு. எந்த அரசாங்கம் இருக்கும்போது நடக்காத ஒரு கொலைகள், பிரச்சனைகள் எந்த அரசாங்கத்தில் நடக்குதுன்னு சொன்னாக்கா, அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்க கூட இருக்கலாம் இல்லையா? அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்க யாராவது ஒருத்தர் இருக்கலாம் இல்லையா? இந்த ஆம்ஸ்ட்ராங் படு இது இல்லை, நான் இப்போ பொதுவாக சொல்கிறேன். அரசியல்வாதிங்க கூட யாராவது சம்மந்தப்பட்டிருக்கலாம் இல்லையா? தலித் மீதான தாக்குதலுக்கு பின்னாடி. ஆமாம், சாதாரணமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. போன வாரத்தில் கள்ளக்குறிச்சியில் ஒரு கள்ள சாராயம் குடிச்சவன் 72 பேர் இது வரைக்கும் செத்து போயிருக்கிறான். 72 பேர் இறந்துருக்கிறாங்க. அத்தனை பேருமே பட்டியலின மக்கள் தான். ஒரு 10 லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டாக்க சரியாக போயிடுமா? அவனுடைய உயிருடைய மதிப்பு அவ்வளோதானா? அவன் கள்ள சாராயம் குடித்தது தப்புன்னு சொன்னான். அவன் ஏங்க போய் கள்ள சாராயம் குடித்தான், அதனால தான் நாங்கள் செத்து போனான்னு சொன்னான். கள்ளச்சாராயம் அவன் விற்கிறதுக்கு நீ ஏன் அனுமதிச்ச? நீ அரசாங்கமே நீ நல்ல சாராயம் தான் விற்கிற, அதை குடிக்காமல் கள்ள சாராயம் குடிக்கிறானாக்கா அப்போ நீ அதை ஒழிச்சிருக்கணும்ல. அரசாங்கம் நாங்களே நல்ல சாராயம் தானே நாங்கள் விற்றுன்னு இருக்கிறோம், அதை வந்து குடியா, ஏன் கள்ள சாராயம் குடிக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு. அப்போ அரசாங்கம் மேலே தான் தப்பு. அப்போ அரசாங்கம்னாக்கா அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் ஊக்குவிக்கிறாங்களா, இல்லை காவல்துறையை வந்து அவங்க கட்டுப்படுத்துகிறாங்களா? அப்போ இது அரசாங்கத்துக்கு ஏன் தெரிய வரல? இதுதான் சாதாரண ஆட்களே கேட்குறாங்க இந்த கேள்வியை. இப்போ நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்கல்ல சார்? நடவடிக்கை நடவடிக்கை அதாவது கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. அதுபோல் இவ்வளோ பேர் செத்துட்டு நீங்கள் நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து கைது செஞ்சு என்ன சார் பிரயோஜனம்? சார் இப்போ சென்னை கமிஷனரே மாற்றிட்டாங்க. ஆமாம் சார், இப்போ இன்னைக்கு காலையில் மாற்றிட்டாங்க. எதனால் மாற்றினாங்க அவரை? காரணம் சொல்லுங்களேன். காரணம் இல்லாமல் தான், சொல்லாமல் தான். அதுதான் சொல்கிறேன். எதனால் இப்போ காலையில் இன்னைக்கு கமிஷனரை, சென்னை கமிஷனரை மாற்றிட்டாங்க? ஏன் மாற்றினாங்க? என்ன காரணம்? இந்த நெருக்கடி, இந்த இது இருந்திருக்கலாம். ஆனால் காரணமெல்லாம் எதுவும் சொல்லாமல் தான் மாற்றிருக்காங்க. சார், ஒரு தேசிய கட்சியில் ஒரு அந்தந்த மாநிலத்தில் தலைவருங்க வந்து ஒரு அதிகபட்சமாக 3 வருஷம் இருப்பாங்க, இல்லை 4 வருஷம் இருப்பாங்க. அதுக்கு மேலே எந்த கட்சி தலைவர்களும் அந்த நீடிக்க மாட்டாங்க. தேசிய கட்சி தலைவர்களை மாற்றினே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் கிட்டத்தட்ட 16-17 வருஷமாக இவர் தலைவராக இருக்கார் தமிழ்நாட்டில். அப்போ அவர் பேரில் ஒரு நம்பிக்கை, தேசிய கட்சி தலைவருக்கு இவர் பேரில் ஒரு நம்பிக்கைன்றதெல்லாம் மாற்றாமல் இவர் நல்ல கட்சியை அங்கே நல்லா கொண்டு போகிறாருன்ற ஒரு நம்பிக்கையில் தானே வச்சுருக்குறாங்க. இது போல் வந்து அரசாங்கம் சொல்கிற மாதிரியோ இல்லை அரசியல்வாதிகள் சொல்கிற மற்றவங்க சொல்கிற மாதிரியோ ஒரு ரவுடியோ இல்லை வேறு ஏதாவது இருந்தால் அவங்க எப்படி அவங்க தலைவராக வச்சுருப்பாங்க? ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒட்டுமொத்தமாக இருக்கிற கட்சி பாகுபாடு பார்க்காமல் பட்டியலின மக்கள் அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்துன்னு அவங்களுடைய உள்ள குமுறல்களை, உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் நாங்களாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவங்க மக்கள் அவங்க சொல்கிறாங்க, கோஷமாக சொல்கிறாங்க. அதை நாங்கள் உங்கள்கிட்ட ஊடகத்துக்கு முன்னாடி நாங்கள் சொல்கிறோம். சார், இப்போ பேசுகிறோம், நம்ம எல்லாம் சொல்கிறோம். ஆனால் பொதுவான ஒரு விமர்சனம், இவங்க வந்து ஒரு சாதி ஒழிப்பு அல்லது பட்டியலின மக்கள் மீதான இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட்சியை வச்சுக்கிட்டு அல்லது ஏதோ ஒரு அரசியல் பொறுப்பில் இருந்துட்டு இதை ஒரு முகமாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் கட்ட பஞ்சாயத்து செய்கிறது, ரவுடிசம் செய்கிறது, இதுதான் இவங்களுடைய முகம். இல்லை, கட்ட பஞ்சாயத்து செய்கிறதோ ரவுடிசம் செய்கிறதோ உங்களுக்கு தெரிஞ்சாக்க நீங்கள் அன்றைக்கே கேஸ் போடலாமே, அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணலாமே. உடனே இந்த கார்டு எடுத்துகிட்டு வந்துடும், அரசியல் கட்சி தலைவர் நாங்கள் எங்கள் மக்களுக்காக போராடுறோம். அப்போ அதை தடுக்க இதில் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் இந்த ஃபேஸை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆமாம் சார், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இராதவன் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். யாரும் பெரிய வந்து நிலச்சுவந்தார் கிடையாது,
ஒரு பெரிய அரசாங்க உத்தியோகத்திலையும் கிடையாது, சாதாரண மக்கள் தான். அவங்ககிட்ட இருக்கிற 2 சென்ட் 3 சென்ட் அடுத்தவன் பறிச்சுக்கினாலோ, அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ரூ. 500 1000 அடுத்தவன் பறிச்சுக்கினாலோ, கேட்க கூட இல்லாமல் நாதியற்ற இருக்கணுக்கு யார் கேட்குறது? வெங்கடம்பேரி தலைவருக்கு தானே கேட்க முடியும். அப்போ நாங்கள் கேட்டோம்னா அது கட்ட பஞ்சாயத்தா, இல்லை அது ரவுடிசமா? அப்போ நாங்கள் கேட்கக்கூடாதுன்னு அப்போ இந்த மக்கள் அழிஞ்சு போகலாமா? யாருமே கேட்கக்கூடாது அப்போ. தட்டி கேட்க போகிறதுனால இந்த முகம் ஆமாம். அப்போ யார் கேட்குறது? யாருமே கேட்கலன்னா யார் தான் கேட்குது? அப்போ அப்படின்னா இந்த மக்கள்னா பிறந்ததே அப்போது வந்து தப்பா இந்த நாட்டில், இந்த சமூகத்தில்? அது உடனே வந்து இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, இல்லை ரவுடிசம் பண்ணுறாங்கன்னு எங்கள் பேரில் குத்தப்படுகிற ஒரு முத்திரை. கட்ட பஞ்சாயத்து பண்ணாலும் ரவுடிசம் பண்ணாலும் எப்படி காவல்துறை பார்த்துன்னு இருப்பாங்க? வழக்கு போட மாட்டாங்களா? அப்படி எத்தனை வழக்கு இருக்குது இந்த மாதிரி எங்கள் தலைவருங்க மேலே? அப்படியே வழக்கு இருந்தாலும் பொய்யான வழக்கு தான் போடுவாங்க, உண்மையான வழக்கு போட மாட்டாங்க. அதனால தான் இந்த சம்பவம் கூட நாங்கள் சிபிஐ விசாரணை கொடுங்கன்னு கேட்குறோம். ஆனால் பொதுவான ஒரு முத்திரை அப்படி தானே குத்துறாங்க. அப்படி சார் குத்துவாங்க, அப்படி தான் குத்துவாங்க. நாங்களாம் வந்து இந்த மக்களுக்கான அவங்களுடைய வாழ்வு உரிமைக்காகவும் அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நாங்களாம் குரல் கொடுக்கக்கூடாது, நாங்களாம் ஒன்று சேரக்கூடாது. அது இயல்பு தானே. நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்த மாட்டாக்க அது அரசாங்கத்துக்கோ இல்லை இப்போ ஆண்டுகின்ற கட்சிகளுக்கோ அது ஆபத்து தானே. அதனால தான் இது மாதிரி முத்திரெல்லாம் குத்துறது. ஸோ பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது. அதற்காகவே இருக்கலாம். சரி, நாங்கள் சொல்கிறது தப்புன்னா விசாரணை பண்ணு, சிபிஐ விசாரணை பண்ணு. அதெல்லாம் இல்லைங்க, சொல்லு, நீங்கள் நினைக்கிறதுலாம் தப்பு இல்லை, இதுதான் உண்மையான காரணம் சொல்லு, அப்போ ஏற்றுக்கிறோம். சிபிஐ சொல்லிட்டோம், அப்போ ஏற்றுக்கிறோம். இந்த மாநில காவல்துறை தானே நம்பிக்கையில்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நான் சொல்லலை, தேசிய தலைவர்கள் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஒட்டுமொத்த குரலாக ஒலிக்குது. அதே தான் பின்பற்றி நானும் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் சார், மக்கள் செல்வாக்கே இல்லை. தேர்தலில் போட்டிட்டு எத்தனை வாக்கு வாங்கிடுறாங்க, தனியாக சொற்ப வாக்கு தான். மக்களே அப்போ ஏற்றுக்கல தானே. இப்போ திடீர்னு வந்து ஏதோ பெரிய தலைவராக சொல்கிறீங்களேன்றாங்க. ஆமாம் சார், நீங்கள் தான் வந்து இவங்க வந்து தலித் மக்களுக்கு மட்டும் போராடுற தலைவர்னு ஒதுக்கிடுறாங்கல்ல. அப்புறம் தலித் மக்கள் மட்டுமே ஓட்டு போட்டு வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்காதில்ல. அப்பயுமே குறைவாக தான் வர்றாங்க. தலித் மக்களே பெரும்பாலும் பெரிய கட்சிகளுக்கு, திராவிட கட்சிகளுக்கு தான் ஓட்டு போட்டுறாங்க, இல்லை வேற கட்சிகளுக்கு தான் ஓட்டு போட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு இல்லை, அந்த தேர்தல் நேரத்தில் தான் வந்து அந்த சிறிய கட்சிகளாக அவங்க கூட்டணி வச்சுக்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த வாக்கு அவங்க தானே போய் சேரும். இல்லை, கூட்டணி வைக்காதவர்களை சொல்கிறப்ப ஆம்ஸ்ட்ராங்கே கூட்டணி எதுக்கு போகிறோன்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. இல்லை அப்படி இல்லை, அவர் போகிறாருனாக்கா அவர் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அவர் இல்லை, தேசிய தலைமை இருந்துச்சு. தேசிய தலைமை இருக்குது. அவங்க முடிவெடுத்தால் தான் இவங்க செயல்பட முடியும். இவர் தனிப்பட்ட முறையில் இவர் முடிவெடுக்க முடியாது. மற்றபடி ஒரு மாநில கட்சினாக்கா அவங்க முடிவெடுக்கலாம். நம்ம ஒரு சீட்டு 4 சீட்டு அதிகபட்சம் ஒரு 5-6 சீட்டு அவ்வளோதானே நம்ம ஒரு பட்டியலின மக்களுக்காக போராடுற கட்சிகளால் வாங்கிட முடியுது, இல்லை ஜெயிச்சிட முடியுது. அப்போ ஏதோ ஒரு பெரிய எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நாங்களும் வளர்ந்து கூடாதுன்னு தானே நினைப்பாங்க. ஓகே, அதிகமாக சீட்டு கொடுத்து இவங்களை வளர்த்து கொடுக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அது இயல்பு தானே. பொதுவாகவே இப்போ வளர்ந்துடக்கூடாது, ஒன்றாயிடக்கூடாதுன்னு தான். அதுதான் சொன்னேன், நிசர்த்தனமான உண்மை. அதை தாண்டி இப்போ நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தது பாதுகாப்பற்ற சூழல், மக்கள் பாதுகாப்பற்ற சூழலில் இருக்காங்க, கட்சி தலைவர்களே கூட பாதுகாப்பற்ற சூழலில் இருக்காங்க, தலித் தலைவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். உண்மைதான். இப்போ நீங்கள் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர், நீங்களும் அதை உணர்றீங்களா? பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை நம்மளுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் போகிற வழி சரியாக இருக்குது. எங்கள் கூட எப்பவுமே வந்து எங்களோட தொண்டர்கள் கூட இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய மக்களுக்கான உரிமைகளுக்காக நாங்கள் போராடி தான் இருக்கிறோம், போயின்னு இருக்கிறோம், கரெக்டான வழியில் போயின்னு இருக்கிறோம். ஆனால் அது மாதிரி எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது நடக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் நடக்கிறது இல்லை. ஆனால் எப்போ, அதாவது சாதாரண எந்த பிரச்சனையுமே தலையிடாத தலைவர்களுக்கே இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு வரும்போது, எல்லா பிரச்சனைகள்னாக்கா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் குறிப்பாக சொல்கிறோம். புதுக்கோட்டை பக்கத்தில் வந்து வேங்க வயலில் வந்து குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தாங்க,
இன்னொரு இடத்துல வந்து அவன் வாயில் வந்து மலத்தை தெளித்தாங்க, இல்லை சிறுநீரை குடிக்க வச்சாங்க. இந்த மாதிரியான தீண்டாமை பிரச்சனைலாம் வருது இல்லையா? இதுக்கெல்லாம் போராடும்போது அந்த குற்றவாளி நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும், அவன் மேலே நீங்கள் கேஸை பதிவு பண்ணணும் அப்படின்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வெறுப்புலாம் எங்கள் பக்கம் தானே திரும்புது. இவனுங்க பேசலாம், இவங்களை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. நம்மளுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க பாரு. இதுதானே சார் உண்மை. அப்போ ஒரு ஒரு பாதுகாப்பு தேவைப்படும்ல. ம் அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்குதா? அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்தா ஏன் சார் இப்போ ஒரு உயிர் போகுது? அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கறதில்ல. எப்படி கொடுப்பாங்க? சரி, ஓகே, ஆம்ஸ்ட்ராங் கூட ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரா, மக்களவை உறுப்பினரா இல்லை, நீங்கள் எல்லாம் சட்டப்பேரவை உறுப்பினர், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா? இல்லை, நாங்கள் பாதுகாப்பு கேட்கல, அவ்வளோதான். கேட்கல. வாலண்டரியாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஏன் கேட்கல? இல்லை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது ஒருத்தருக்கு அச்சுறுத்தல் இருக்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த அச்சுறுத்தல் வந்து நேரடி அவருக்கு இல்லைன்னா கூட காவல்துறைக்கு எப்படி தெரியும்? அதான் ஏதோ உளவுத்துறை மூலமாக தெரியும். அவங்க தானே எச்சரிக்கை பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும். அதான் எஸ். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாமல் கூட அச்சுறுத்தல்கள் இருக்கலாம். நீங்கள் மக்கள் பிரச்சனைகள் சொல்கிற மாதிரி, அதனால் சாதி வெறியர்கள், சாதிய வாதமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிரியாக இருந்திருக்கலாம். அவங்களால ஒரு அச்சுறுத்தல் வரலாம். கண்டிப்பாக. அப்போ இதை சென்ஸ் பண்ணி ஏதாவது பாதுகாப்பு கொடுக்கட்டுமான்னு ஏதாவது கேட்டிருக்காங்களா? இல்லை கொஞ்சம் எச்சரிக்கை? இல்லை. ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரும் கூட இல்லை, நிறைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள், இன்னும் சொல்லப்போனால் பெரிய பதவிகளில் இல்லாத நபர்களுக்கெல்லாம் கூட பாதுகாப்பு அரசாங்கம் கொடுத்துருக்கு. கட்சியினுடைய அடுத்தடுத்த கட்ட பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு கூட பல கட்சிகளில் கொடுத்துருக்காங்க. கன்மேன் செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க, பிஎஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சட்டப்பேரவை உறுப்பினராக, ஒரு கட்சி தலைவராக உங்களுக்கு எதுவும் போலீஸ் பாதுகாப்பு அந்த மாதிரிலாம் இல்லை, கொடுக்கல. நானும் அதை கேட்கல. ஒருவேளை கொடுத்துருக்கணுமோ? நீங்கள் மட்டும் உங்களை மட்டும் வச்சு கேட்கல. திருமாவளவன் இருக்கார், அவர் கட்சியிலே சொல்லியிருந்தாங்க அவருக்கே இல்லை பாதுகாப்பு. ஆமாம் சார், அதை தான் அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஆமாம் சார், அதுதான் நானும் திரும்ப சொல்கிறேன். இவர் ஆம்ஸ்ட்ராங் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு அவருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் எப்படியும் உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அப்போ அவங்க தானே அது பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். இல்லை, நேரடி அவர்கிட்ட எச்சரிக்கை கொடுத்துருக்கணும். உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது, நீங்கள் பாதுகாப்பாக இருங்க, உங்களுக்கு போலீஸ் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் போலீஸ் கொடுக்குறோம், ஏதாவது சொல்லியிருக்கலாங்க. அந்த மாதிரி இப்போ பொதுவாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அது சார்ந்த தலைவர்களுக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பொதுவாக பட்டியலின தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கொடுத்தா நல்லது தானே. நல்லது தானே அது. ஆனால் இது வரைக்கும் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? நம்ம எப்படி அதை யோசிக்க முடியும், கேட்க முடியும்? அரசாங்கமாக முன் வந்து கொடுத்துருக்கோம். அரசாங்கம் தான் அதை யோசிக்கணும். அரசாங்கக்கிட்ட வந்து ஒட்டுமொத்த கண்ட்ரோல் அரசாங்கத்திட்ட தான் இருக்குது. இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்றது உளவுத்துறை மூலமா அரசாங்கத்துக்கு தெரியும். யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனை நடக்குது, இவங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்குதா அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரியும். அது காவல்துறைக்கு தெரியும். காவல்துறை அரசாங்கத்தை சொல்லுவாங்க. அப்போது அவங்க சொல்லுவாங்க இல்லையா? அப்போ காவல்துறை ஒவ்வொரு மாதமோ இல்லை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணுவாங்க இல்லையா? அந்த கூட்டத்தில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்க. அதாவது டிஜிபி தலைமையில் எஸ்பிங்க கூட்டம் நடக்கும், இல்லை முதலமைச்சர் தலைமையில் ஒட்டுமொத்த எஸ்பிங்களுடைய கூட்டம் நடக்கும். அப்போது இந்த விவாதம்லாம் நடத்துவாங்கள்ல, பேசுவாங்கள்ல, கேட்பாங்கள்ல. அப்போ அவங்க சொல்லுவாங்கள்ல, ஆமாம் எங்கள் பகுதியில் இங்கே இந்த பிரச்சனை இருக்குது, இந்த ஐஎஸ் மூலிமா எங்களுக்கு இந்த தகவல் வந்துருக்குது சொல்லுவாங்கள்ல. அப்போ அப்படி இருக்கும்போது முதலமைச்சருக்கு சொல்கிறாங்களா இந்த விஷயத்த, இல்லை சொல்லலையா? இல்லை சொல்லியும் அரசு அதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்களா? இதுதானே கேள்வி, அதுதானே நினைப்பாங்க மக்கள். ஒரு சில நீங்கள் காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொன்னோங்க, யார்கிட்ட? எங்கள் மேல் இடத்துல நாங்கள் சொல்லிட்டோம், அவங்க தானே சொல்லணும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. சில நேரங்களில் சில நேரங்களில் ஆமாம், அவங்களுடைய கடமையை முடிச்சிடணும். அதாவது ஒவ்வொரு காவல் நிலையத்தில் ஒவ்வொரு எஸ்பிசிஐடின்னு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு மேல் எதிர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க நேரடி எஸ்பி கிட்ட சொல்லுவாங்க. எஸ்பி என்ன பண்ணுவார்னாக்கா நேராக
டிஜிபிக்கோ இல்லை உள்துறைக்கோ யாருக்கோ ஒருத்தர் சொல்கிறாங்க. அவங்க தானே அதை நடவடிக்கை எடுக்கணும். இதில் எங்கேயாவது ஒரு செயின் பிரேக் ஆயிடலான் இருக்கலாம். ஸோ ஆனால் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை, கொடுக்கணும் கடமை. மற்ற எல்லா தலைவர்களுக்குமே கூட. சார், ஆம்ஸ்ட்ராங் அவர் உங்களுக்கு யார், எப்படி? ஏன்னா அவருடைய சில பேச்சுகள்லாம் கேட்கும்போது பூவையார் அப்படின்னு பேசுகிறத பார்க்க முடியுது, மூர்த்தி யாருன்னு குறித்து பேசுகிறது. ஸோ உங்களுக்கு அவர் எப்படி பழக்கமானார், உங்களுக்கு அவர் யார்? அதாவது எங்களுடைய தலைவர் மூர்த்தியார், அவர்கிட்ட இருந்து அவர் வந்து பெரம்பூரில் இருக்கார். ஒரு சின்ன பிரச்சனையில், அதாவது அவங்களுடைய சகோதரர் ஏதோ ஒரு பிரச்சனையில் அவர் மாட்டிட்டார். அதாவது குறிப்பாக டெல்லியில் அவர் வேலை பார்க்குற இடத்துல அந்த பிரச்சனையில் இருந்து அவரை அதாவது இறந்துட்டார். அதை அங்கேருந்து அவர் இங்கே கொண்டு வரதுக்கான அனைத்து உதவிகளையும் அண்ணன் செஞ்சு கொடுத்தாரு. அதனுடைய சொல்லுவாங்க அந்த அஃபெக்ஷனில் அது மட்டும் கிடையாது, ஒரு பட்டியலின மக்களுக்கு வட மாவட்டங்களில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார், இவர் தான் குரல் கொடுக்குறாரு, அவங்களுடைய உரிமைகளுக்கு இவர் தான் போராடுறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலே இவர் கூட பயணம் செஞ்சார். அதனால தான் அவர் வந்து இவரை தலைவனாகவும் இல்லை குருவாகவும் சகோதரனாகவும் ஏற்றுக்கிட்டு அவர் கூட இருந்தார். இடைப்பட்ட காலத்தில் தலைவர் மறைந்த பிறகு அவர் கூட இருக்கிறவங்க அன்னைக்கு நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சென்னையில் நாம் ஏதாவது ஒரு பகுதியில் நின்று நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு சுயேட்சையாகவே, எந்த சப்போர்ட்டரும் இல்லாமல், எந்த கட்சியினுடைய சிம்பிளும் இல்லாமல், இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ என்னை வந்து கேட்குறாருன்னு சொன்னாக்கா என் கட்சிக்குன்னு எனக்கு சிம்பிள் இல்லை, நானும் தேர்தலை சந்திக்கணுன்னாக்கா சுயேட்சை சிம்பிளில் தான் நிற்கணும். அப்போது அதனால் சுயேட்சை சிம்பிளில் நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு. அவர் ஜெயிக்கிறாருனாக்கா சுயேட்சையாக நிற்கிறது தான் அவர் முயற்சி பண்ணுறாரு. இதுக்கு இடையில் பிஎஸ்பி கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் தேர்தலில் நிற்கிறியாமல் எங்களுடைய சிம்பிள் நாங்கள் கொடுக்குறோம், இந்த சிம்பிளை நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு அவர் 2007ன்னு நினைக்கிறேன், 6, 7 அப்போ தான் யானை சிம்பிளில் சின்னத்தில் அவர் மாநகராட்சியில் வந்து தேர்தலில் போட்டிடுறாரு, ஜெயிக்கிறாரு. அதற்கு பிறகு நீங்கள் எங்ககிட்டே இருங்க, எங்கள் கட்சிக்கே வந்துருங்கன்னு சொல்லி அவங்க வந்து அவரை வலியுறுத்தி அவரை கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க, டெல்லி கூப்பிட்டு போகிறாங்க, அறிமுகமாகுது. அப்படி இருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து அவரே தலைவராக போடுறாங்க. இப்படி தான் அவர் அந்த கட்சியில் இருந்தாலும், ஆனால் அவர் பாசமாக உடன் பிறந்த சகோதரனாக தலைவனாகவும் குருவாகவும் தலைவர் மூர்த்தியாரை தான் அவர் நேசித்தார், தேர்ந்தெடுத்திருந்தார். அவர் அந்த கட்சி தலைவராக இருந்தாலும் இப்போ வரைக்கும் மூர்த்தியாரை பற்றி பேசுகிறாருனாக்கா அது அவருடைய உடம்பில் ஊறியிருந்த உணர்வுகள் தான். உங்களுக்கு எப்படி சார்? எனக்கும் அதே தானே. ஏன்னா நாங்கள் பார்த்தலையே, அண்ணன் கூட அவர் கூட பழகும் போதோ வரும்போது நாங்கள் கூட இருந்து பார்த்து தானே. அவர் மறைந்த பிறகு அவர்கிட்ட மூர்த்தி அண்ணன்கிட்ட எப்படி அவர் பழக்கமாக இருந்தாரோ பழகியிருந்தாரோ அதே போலத்தான் எங்களிடத்தில் அவர் பழகியிருந்தார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமைப்பு ரீதியாக வேறொரு இடத்தில் இருந்தாலும் நாங்கள் சகோதரர்களாக அன்பை பகிர்ந்து கொள்வது உண்டு. இதுவரையில் இதுவரையில் இருந்திருக்கிறோம். இப்பொழுது தான் அவரை விட்டுட்டு இப்போ கடைசியாக எப்போ பேசியிருந்தீங்க சார்? கடைசியாக நான் அவர்கிட்ட பேசி 1 மாதம் இருக்கும். அடிக்கடி பேசுவோம். இப்போது ஒரு சில, அதாவது இந்த எங்கள் மாநாட்டு விஷயத்தெல்லாம் கூட பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் விழுப்புரத்தில் சமீபத்தில் ஒரு மாநாடு ஒன்று நடத்தினோம். அந்த மாநாடு விஷயத்தில் கூட பேசினோம். அவர் அடிக்கடி பேசுவோம். இப்போ சமீபத்தில் தான் நாங்களும் கொஞ்சம் அந்த சீசன் சம்மர், இந்த வெயில் வந்தது இல்லையா, அப்போ கொஞ்சம் வெளில போயிருந்தோம். அப்போ இந்த இடையில் தான் பேச முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு.
இந்த தேர்தலில் இணைந்து போட்டியிடலாம், இல்லை ஏன் இந்த கூட்டணிக்கு போகிறீங்க, ஏன் தனியாகவே இருக்கலாம், இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசியிருக்காரு? அரசியல் ரீதியாக ஏதாவது பேசியிருக்காரு? இல்லை பேசுவார். என்ன பேசுவார்னாக்கா, தொகுதியை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து எப்படியெல்லாம் நம்ம செயல்படணும், அதே போல் கூட்டணி கட்சி யார் கூடலாம் இருந்தால் அது மக்கள் இங்கே ஏற்றுப்பாங்க, அப்படி சரியாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம தேசிய கட்சியாக இல்லாமல் இருந்திருந்தால் நாம் எல்லாமே ஒன்றா சேர்ந்தே நம்ம தேர்தலை சந்திச்சிருக்கலாம். இப்படிலாம் நிறைய விஷயம் பேசுவோம். அவர் தேசிய கட்சின்றதுனால அவருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அவங்க சொல்லாமல் இவங்க தன்னிச்சையாக வந்து எந்த முடிவையும் எடுக்க முடியாது. பொதுவாக ஒரு இந்த புத்த மதம் சார்ந்த விஷயங்களில் பேசுகிறாரு, பலர்கிட்டையும் அது குறித்து அறிமுகப்படுத்துகிறாரு. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தலைமை ஏற்ற பிறகு தான் பிஎஸ்பின்றது ஒரு கட்சி வந்து தமிழ்நாடு முழுக்க பரவலாக தெரிஞ்சுது. அதே போல் அம்பேத்கருடைய கொள்கை, அதாவது அம்பேத்கர் சொன்ன வார்த்தை, நான் பிறக்கும்போது இந்துவாக பிறந்துட்டேன், ஆனால் நான் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் சாகிறதுக்கு முன்னாடி அவர் தேர்ந்தெடுத்த மதம் தான் இந்த பௌத்த மதம். இந்த பௌத்த மதம் தான் இணைஞ்சு இந்த மதத்தில் வந்து தீண்டாமை இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை. ஆகவே என்னை பின்பற்றுகிறவர்கள், குறிப்பாக தலித்துகள் அனைவரும் இந்த பௌத்த மதத்தை தழுவினால் தீண்டாமையிலிருந்து விடுபடலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்து மதத்திலிருந்து நீங்கள் வெளியேறி இந்த மதத்துக்கு வாருங்கன்னு அம்பேத்கர் சொன்னார். அதை இவர் ஃபாலோ பண்ணார். இவர் அம்பேத்கருடைய கொள்கைகளை பௌத்தத்துக்கு தான் போகணுன்னு சொல்லி அவர் வீட்டு பக்கத்திலே, அலுவலகம் பக்கத்திலே புத்தருடைய சிலையை வைத்து அதை தொடர்ந்து புத்தருடைய கொள்கைகளை ஒவ்வொரு தலைவராக, என்னை கூட ஒரு முறை கூப்பிட்டுருந்தார், நான் கூட போயிருந்தேன், புத்த பூர்ணிமாவுக்கு போயிருந்தேன். அப்போ ஒவ்வொரு முறையும் புத்தருடைய கொள்கைகளை, அவருடைய போதனைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி அதன் மூலமாக இந்த மக்களை நாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை இங்கே ஆழமாக அவர் பதிச்சார். அதனுடைய வெளிப்பாடாக சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் பௌத்தத்தை உள்வாங்கியவர்கள், பௌத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதில் இணைந்தவர்கள் ஏராளம் பேர். அதற்கு முழு காரணம் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங். அந்த தத்துவார்த்த ரீதியில் தான் செயல்பட்டு இருந்தாமா? அவருடைய திருமணம் நடந்ததும் பௌத்த முறைப்படி, அவருடைய இப்போ மரணம் அடக்கம் செஞ்சதும் பௌத்த முறைப்படி. ஸோ அந்த கொள்கையிலையெல்லாம் உறுதியாக, அந்த கொள்கையில் வந்து அவர் உறுதியாக இருந்தார். இதை தாண்டி நிறைய பேர் படிக்க வச்சுருக்காரு, படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்லாம். இல்லை, உண்மைதான். ஏன்னா அவர் வந்து மூர்த்தியனை கூடவே இருந்து பார்த்தார். மூர்த்தியனை எவ்வளோ பேரை படிக்க வச்சார், எவ்வளோ பேருக்கு இதை உதவி பண்ணியிருக்காரு, எவ்வளோ பேருக்கு தெரிஞ்ச இடத்துங்களை சின்ன வேலைங்களாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் பண்ணுற எல்லா செயலையும் இவர் கூட இருந்து பார்த்ததுனால நம்மளும் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இவரை நாடி வரவங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாரு. நிறைய பேர் உண்மையாகவே ஏழ்மையாக ஃபீஸ் கூட கட்ட முடியாத இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பேர் இவர் படிக்க வச்சுருக்காரு. இது போல் உருவாகணுங்க ஏராளம் பேர். இன்னொன்று, அந்த நிகழ்வை பார்த்துருந்தோம், இறுதி அந்த 2-3 நாட்கள் முழுமையாக பாரஞ்சித் வந்து இருந்தார், வெற்றிமாறன் வந்திருந்தார், மாரி செல்வராஜ், கோபி நயினார்னு திரைப்பட இயக்குநர்கள் நிறைய பேர் வந்திருந்ததை பார்க்க முடியுது. ஸோ அது எப்படி, அது ஏன்னு நினைக்கலாம்? அதுதான் சொல்கிறோம், அவர் பண்ணுற சர்வீஸில் எல்லாருக்கும் ஒரு மரியாதை உண்டு. அந்த மரியாதை தான் இவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க. மழையிலையும் பார்க்காம நீண்ட நேரம் காத்திருந்துருந்தாங்க. ஆமாம், அந்த ஸ்கூலில் வச்சுருந்தப்பவும் சரி, பல மணி நேரங்கள் லைனில் நின்று காத்திருந்தாங்க. மைக்லேயே அனௌன்ஸ் பண்ணாங்க, இருக்கிற கூட்டம்லாம் கலைஞ்சு போங்க, இன்னும் நிறைய பேர் காத்திருக்கிறாங்க, பல மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. நேற்று மாலை 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற அந்த ஊர்வலம் வந்து சேர்றதுக்கு 12-12:30 ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோ நேரம், ஒரு 20 கிலோமீட்டர். 12:15 மணிக்கு வந்து சேர்ந்தாங்க, 12:20க்கு வந்து சேர்ந்தாங்க. 4 மணிக்கு அவங்க புறப்பட்டவங்க. அதாவது மக்கள் இந்த இறுதி ஊர்வலம் வருகின்ற அந்த வண்டிக்கு முன்னாடியும் மக்கள் கூட்டம், வண்டிக்கு பின்னாடியும் மக்கள் கூட்டம். வண்டி வேகமாக போக முடியல. வர வழியெல்லாம் மக்கள் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க, எல்லாருமே பூ போட்டு அஞ்சலி செலுத்தினாங்க. அதனால் வண்டி பொறுமையாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால தான் இந்த காலதாமதம்.
இவ்வளோ மக்கள் இப்போ நின்றுருக்காங்க. ஆனால் ஏன் இவ்வளோ நாள் இதை பற்றி பேசலை, இவரை பற்றி எல்லாம் யாருமே சொல்லலை, எங்களுக்கு இவ்வளோ நாள் இவரை பற்றியே தெரியாதுன்னு எல்லாம் நிறைய பேர் எழுதுறத பார்க்க முடியுது. இறந்த உடனே எல்லாருமே பேசுகிறாங்க, இவ்வளோ மக்கள் இருக்காங்க, ஆமாம். ஏன் இவ்வளோ நாள் இப்போ அடையாளப்படுத்தப்படாமல் போனாங்க? அதாவது ஏதாவது ஒரு சம்பவம் வந்தால் தானே அவங்க எல்லாமே அடையாளப்படுத்துவாங்க. இப்போ ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில், ஒரு கூட்டத்திலேயோ இல்லை ஒரு நல்ல நிகழ்ச்சிகள், ஒரு திருமண நிகழ்ச்சியிலோ இது போன்ற நிகழ்ச்சியில் தான் எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க, பேசுவாங்க. அந்த மாதிரி வர்றது தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. இப்போது ஒரு சமுதாய தலைவர், எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு தலைவர், ஒரு சமூக பற்றாளர், ஒரு கட்சியினுடைய தலைவர், இவரை வந்து சமூக விரோதிகள் கொண்டுட்டாங்களே அப்படின்ற அந்த ஆதகம் இருக்குது இல்லையா, அந்த ஆதகம் தான் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. இவ்வளோ பேர் அவர் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்காங்க, அவர்கிட்ட இருந்து உதவிகள் பெற்றவங்க நிறைய பேர் இப்போ பேசுகிறாங்க. ஏன் இது முன்னாடியே செய்யலை, கொண்டாடலை அவரை? அவர் இருக்கும் பொழுதே இவர் ஒரு பெரிய ஆளுமை தான். இது வந்து நிறைய தலித் தலைவர்கள் வந்து இப்படி அடையாளப்படுத்தப்படாமலே இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கிறாங்க. அதை அப்படி புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சம்பவம் தான் வந்து எல்லாம் ஒன்றா சேருவாங்க, அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி மனசில் எல்லா நேரத்திலையும் காட்ட வேண்டிய குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.